எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அருமையான அறுவடை தாங்க எடுக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஃபுல்லாகவே மஞ்சளுங்க. வச்சு 8 மாதம் ஆயிடுச்சு. 12 தொட்டியில் வச்சுருந்தோம். எல்லாமே விளைஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயும் கொட்டி பார்த்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு தொட்டியாக இப்போ கொட்டி பார்க்கலாம். வாங்க, இப்போ ஒரு பையன் நம்ம கொட்டி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அரிசி பை தாங்க. இது அரிசி பையை ஒரு 6 பையில் வச்சுருந்தேன். இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ, வந்துருக்குது. நல்லா வந்துக்குதுங்க. எல்லாத்தையும் சூப்பராக வந்துக்குது. நிறைய தாங்க வந்துக்குது. பரவாயில்ல, எல்லாத்துலேயுமே நல்லா வந்துக்குதுங்க கிழங்கு. இந்த மஞ்சளில் எப்போயுமே நீர்க்காய் ஒன்று வரும். மஞ்சள் இல்லாத இந்த வேரில் இது மாதிரி தண்டு தண்டாக நிறையா இருக்கும். ஆனால் இதில் நிறையா வரலைங்க. அது பரவாயில்ல. இந்த தொட்டியில் இல்லை, வேறு தொட்டியில் எப்படிதான்னு பார்க்கலாம். எடுத்தால் வரலைங்க, கொட்டி தான் பார்க்கணும். சூப்பராக வந்துருக்குதுங்க. செம்ம. பாருங்கள், நல்லா திரச்சியாக வந்துக்குதுங்க மஞ்சள். எங்கள் வீட்டுக்காரி எடுத்து கொடுக்குறாரு. என்னால் தூக்க முடியல. அதனால் இந்த மஞ்சள் சாதா மஞ்சள் தான் இது. இது நல்லா விளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. பார்க்கலாம் கொட்டி. சூப்பராக வந்துக்குதுங்க. இந்த தொட்டியில் பாருங்கள், செம்ம.
பசு மஞ்சள் முகத்துக்கு போடணும் இல்லையா, அந்த மஞ்சள். இது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது இது. அதனால் இதில் அதிகமாக விளையாதுங்க இந்த மஞ்சள்லாம். நார்மல் நம்ம குழம்புக்கு போடுற மஞ்சள் தான் நிறைய வரும். இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இது மண் நல்லா கெட்டியாகிட்டுக்குது. ஆஹா, பரவாயில்லையே, இதுலேயும் சூப்பராக வந்துக்குது இந்த தொட்டியில். பாருங்கள், பசு மஞ்சள் தான், இதுவும் நல்லா வந்துக்குது. அவ்வளோதாங்க, இதோட லாஸ்ட்டு பை 12 பைங்க. அப்பா, இதுலேயும் மண்புழு நிறைய, நீர்க்காய் நிறைய இருக்குது. ஆனாலும் அதுக்கு சத்துக்கு தகுந்த மாதிரி காய் விட்டுருந்தாங்க. இது பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது பாருங்கள் காய். இதெல்லாம் நாங்கள் பயிர் வச்சு பார்த்ததே இல்லைங்க. நாங்கள் இதெல்லாம் பயிர் வச்சதும் இல்லை. இதுதான் முதல் முறையாக நான் வந்து மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்க. எல்லாம் யூடியூப் பார்த்து தாங்க செஞ்சேன் நானும். இதை பற்றின இது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் விலையை வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். இது எல்லாம் கொல்லையில் தான் பயிர் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, நம்மளாம் வைக்க முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் தொட்டியில் வச்சே விலையை வச்சு பார்த்துட்டோங்க.
எல்லாம் மண்புழு தான். நல்லா போய் சாப்பிட்டு சாப்பிட்டு தெம்பாகிறாரு. நல்லா எடுத்தாச்சுங்க. 12 பையன் எடுத்தாச்சு. எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சது 12 கவரில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இடைக்கல் இல்லைங்க. இடத்தட்டு இல்லாதால ஒரு 4-4.5 கிலோ கிட்ட பக்கம் வந்திருக்குதுங்க. நல்ல அறுவடை, சூப்பரான அறுவடை தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதில் பார்த்திங்கனாக்கா குறைஞ்சது ஒரு 10 பேகுக்கு நம்ம விதை மஞ்சளை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத அவிச்சு காய வச்சு எவ்வளோ பொடி வருது, மஞ்சள் பொடி எத்தனை கிலோ வருது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பொடி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது எத்தனை கிலோ வரும் அப்படின்றது தெரிஞ்சிச்சுனாக்கா கமெண்ட்டில், என்னுடைய சேனலுக்காக கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.